ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோடில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நம்ம தீபாவுக்கு நடந்தது. ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல். அவங்களுக்கே ஏன்னா மெடிக்கல் லைனில் இருக்காங்க. அவங்களுக்கே மேரேஜ் வந்து ஒரு விதமான அதாவது ஃபேமிலியோட அப்ரூவல் இல்லாமல் தான் நடக்குது. ஆக்சுவலி இது லவ் மேரேஜ் இல்லை, ஒரு மேட்ரிமோனியில் பார்த்து வச்ச ஒரு மேரேஜ் தான். ஆனால் அதுவே வந்துட்டு பேரண்ட்ஸோட, அதாவது தீபாவோட பேரண்ட்ஸ் பிளஸிங் இல்லாமல் நடக்குது. இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு கண்டிப்பாக நம்மளோட ஸ்டோரி முடியும் போது உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க இன்னைக்குள்ள பட்டு வீடியோக்குள்ளே போகலாம். உண்மை சம்பவம் சீசன் 6. சின்ன வயசுலேருந்து குடும்பத்து கூட, அதாவது அப்பா அம்மா கூட ரொம்ப பாசமாக பழகின தீபா இன்றைக்கி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா இல்லைன்னு அந்த ஒரு ஏக்கம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. அந்த ஒரு இதுலேயே அவங்க அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அதான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அடிச்சிடுறாருல, ஸோ அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏற்கனவே இன்னொரு 3 மாதம் ஆகுது. நம்ம தீபாவோட அந்த 3 மாதம் டோட்டலி வந்து அவங்க லைஃபே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. ஷார்ட்டாக சொல்கிறதுனாக்கா, இந்த ஹஸ்பண்ட் ரொம்ப வந்து நம்ம தீபா வந்து ஒரு மாதிரியாக ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது, ரொம்ப நேரம் வந்துட்டு ஹாலில் உட்காரக்கூடாது, ரூமுக்கு போகணுன்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தீபாவை அந்த ஒரு தடவை தான் அவர் செலக்ட் பண்ணாருன்னு பார்ட் 1ல் பார்த்துருப்போம். ஆனால் இந்த 3 மாதத்தில் இந்த ஹஸ்பண்ட் அதிகமாக வந்து தீபாவை வந்து ஒரு மாதிரி அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது ஒருத்தவங்க அடிமையாக நம்மக்கிட்ட மாட்டினா எப்படி இருப்போம், ஸோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நாட் டு சே அவங்கள வந்து குத்துறதோ எத்துறதோ அப்படி இல்லை. இந்த ஹஸ்பண்ட் வெளியே போய்ட்டு வருவார் வீட்டுக்கு, ஏதாச்சும் ஒன்று இவங்க பேசிட்டா அவங்கள போட்டு அடிக்கிறது. அதுக்கப்புறம் திடீர்னு அவங்க சமைக்க சொல்லுவார், சாப்பாடு சரியில்லைன்னு அடிக்கிறது, ஏசுறது. ஸோ இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை வந்து அந்த 3 மாதம் வந்து சரியாகவே அவங்களுக்கு வந்து படலை. தட் மீன்ஸ் ஒன்றும் கெட்டிங் வேர்ஸ்ட் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து தீபா ஆஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் பிள்ளை வேணும்னு அவங்க வந்து மாமியார் சொல்லிட்டு இருந்தாங்களே, ஸோ அதே போல் வந்து தீபா அந்த 3 மாதத்தில் கன்சீவாக ஆகுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம தீபாவுக்கு வந்து ஒரு டார்ச்சராக இருந்திருக்கு. தட் மீன்ஸ் இப்போ ஹஸ்பண்ட் கணவன் மனைவி ஒன்றா இருப்பாங்களா, ஸோ அது வந்து அடிக்கடி இருக்கணும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரியும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துலேயும் வந்துட்டு அவங்க ரொம்ப வந்து போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அன்டில் அந்த 3 மாதம் கழித்து தான் அவங்களுக்கு தெரிய வருது அவங்க வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க. நம்மளாம் ப்ரெக்னென்ட் இருந்தால் அந்த சிம்டம்லாம் காமிக்கும்ல, வாந்தி வர்றது, சரியாக சாப்பிட முடியாமல் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி சிம்டம் காமிக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் வீட்லேயும் தெரிய வருது இவங்க வந்து ஓகே ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க. என்ன அந்த 3 மாதத்தில் வந்து இவங்கள வந்து சில டெம்பிள்ஸ்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிருந்துருக்காங்க. அதாவது கோயிலில் போய்ட்டு இந்த மாதிரி சாமி அழைக்கிறது, இந்த மாதிரி பூஜை பார்க்குறது. ஆக்சுவலி சாமி அழைக்கிறதுன்னு அவங்க போய் ரொம்ப பார்க்கல. ஆனால் சில குருமார்கள் மாதிரி இருக்கிறவங்கள போய் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே சில பூஜைகள்லாம் இவங்க செஞ்சுருக்காங்க. ஏன் என்னத்துக்குன்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அதுக்கப்புறம் ஏறக்குறைய அந்த 3 மாதத்தில் வந்து இவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. இப்போ இவங்ககிட்ட கேட்கும்போது இல்லை எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அப்படியே முடிச்சிருக்காங்க. அவங்க வீட்டில் மாமியாரும் சரி, நம்ம கோபியும் சரி. ஸோ அந்த ப்ரெக்னென்ட் ஆகிற பிறகு இந்த 3வது மாதம் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. தட் மீன்ஸ் அவங்க வந்து இப்போ தான் ஒரு ஃபியூ வீக்ஸாக வந்து அந்த குழந்தை வந்து வயிற்றில் வளர ஆரம்பிக்குது. அந்த நேரத்துலேயும் நம்ம கோபி வந்து நம்ம தீபாவை அடிக்கிறது வந்து நிப்பாட்டல. எப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வூமன் டோட்டலி சேஞ்ச் ஆகி இருக்கிறத வந்து அவங்களே வந்து உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. ஏறக்குறைய நம்ம தீபா நம்ம கோபி கூட கல்யாணம் பண்ணி 7 மாதமாக அங்கே கோபி வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இந்த 7 மாதத்தில் இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் அவங்க வந்து அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. சில நேரத்தில் சில பேர் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும், பல பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தீபாவுக்கும் அதே போல் ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் முதல் தடவையாக இந்த பிரச்சனை பற்றதுக்கு ஒரு அமானுஷன் தொல்லைகளும் வந்து நம்ம தீபா சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் தீபா நல்லா ஒரு தூக்கத்தில் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இல்லை வீட்டில். அந்த நேரத்தில் நம்ம தீபாவுக்கு வந்து தீபாவை அவங்க அப்பா குரல்லேருந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு வந்து விளங்குது வீட்டு வெளியே.
முழிச்சு பார்க்குறாங்க. மணி வந்து 1:30 ஆகுது. 1:30 மணி விடிய காலைன்னு சொல்லுவாங்கள்ல. ஆக்சுவலி அது மிட் நைட். ஸோ பக்கத்தில் பார்க்கும்போது கோபி இல்ல. ஸோ இவங்களும் எந்திரிச்சு யாரோ நம்மள கூப்பிட்டாங்களே! எந்திரிச்சு அந்த பெட்டு மேலே உட்கார்றாங்க. ஸோ உட்காந்த கையோடயே திரும்ப வந்து தீபா, தீபான்னு நம்ம தீபாவோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க. அதுவும் வந்து இந்த வாட்டி அவங்க ஹஸ்பண்ட் குரல். இவங்க எந்திரிச்சு போகிறாங்க. ஆக்சுவலி இவங்க வீடு வந்து ஒரு லாட் வீடுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். தாமான் வீடுனாக்கா எல்லாத்துக்கும் தெரியும். ஃப்ளாட்னா தெரியும். அப்பார்ட்மெண்ட், கொண்டோ. இது வந்து லாட் வீடு. லாட் வீடுனா இந்த மாதிரி கம்பம் ஏரியாலாம் தான் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லாட் வீடு, நல்லா பெரிய வீடு. அப்போ இவங்க எந்திரிச்சு நடந்த அந்த சத்தம் எங்கேருந்து வந்துச்சோ அந்த சைட்டு அவங்க வந்து நோக்கி போகிறாங்க. நோக்கி போயிட்டே இருக்கும்போது அந்த சத்தம் திரும்ப எக்ஸாக்ட்லி வெளியே கேட்க ஆரம்பிக்குது. தீபா, தீபா வெளியே கேட்க ஆரம்பிக்குது. அப்போ நேரா போய் அந்த வீட்டு வாசப்படி கதவுகிட்ட நின்று தொறந்துடுறாங்க. கதவு திறந்து பார்க்கும்போது யாரும் இல்லை. அவங்க ஹஸ்பண்டும் இல்லை, தீபாவோட அப்பாவும் இல்லை. ஏன்னா அவங்க 2 குரல் தான் கேட்டிருக்கு. ஹஸ்பண்ட் குரல் மாதிரி வந்திருக்கு, அப்பா குரல் மாதிரி வந்திருக்கு. திறந்து பார்த்துருக்காங்க. விடிய காலையில் அந்த இருட்டில் திறந்து பார்க்கும்போது எதுவுமே இல்லை. ஆனால் பகலில் விடிய காலைலனாக்கா கண்டிப்பாக அந்த சில்லுன்னு ஒரு காற்றடிக்கும்ல. ஸோ அந்த ஒரு காற்று மட்டும் இவங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு வந்து அடிச்சிருக்கு. அது அவங்க மேலே படும்போதே வந்து அவங்களுக்கு சம்திங் இஸ் ராங் சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களோட அந்த முழு ரோமாலாம் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. தட் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து உடம்பு சிலுக்க ஆரம்பிச்சிருக்கு. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, கதவு சாத்திடுறாங்க. கதவு சாத்திட்டு யாராக இருக்கும், ஏன் இத்தனை மணிக்கு வந்து கூப்பிட்றாங்க, யாரும் இல்லையே, வீட்டு வெளியே போய் பார்க்கலாமா, அந்த மாதிரி ஒரு திங்கிங். இவங்க வீடு லாட் வீடுனா பக்கத்தில் வேறு எந்த வீடும் இருக்காது. இவங்க வீடை தள்ளி தான் கொஞ்சம் தூரம் கழிச்சு தான் வேறு ஆள் வீடுங்கள்லாம் இருக்கும். அப்போ இவங்க அந்த ஒரு யோசனை, நடந்து போய் பார்க்கலாமா. ஆக்சுவலி அந்த நேரத்தில் இவங்களோட அந்த திங்கிங் வந்து இவங்களாவே யோசிக்கலை. அதாவது வெளியே போவோம், சுற்றி பார்க்கணும், வீடை சுற்றி வரணும், இருட்டாக இருக்குமே, நல்லா இருக்குமே, அந்த மாதிரி ஒரு அப்நார்மலாக வந்து இவங்களுக்கு வந்து அந்த அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு எனர்ஜியாக என்னன்னு தெரியல, அவங்கள வந்து வெளியே போக விடாமல் தடுத்து இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, பரவாயில்ல போய் படுத்துருவோம், சத்தம் தானே கேட்குது, யாராச்சும் வந்தால் வீட்டு உள்ளுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாங்க. ஸோ படுத்த நம்ம தீபாவுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு, எனக்கு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவங்களோட பெட்ரூம் பக்கத்தில் ஜன்னல் இருக்குது. ஸோ ஜன்னல்னால் விண்டோ. ஸோ விண்டோவுக்கு அந்த பக்கத்துலேருந்து திரும்ப அதே குரல், அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்ற மாதிரி, டிப்பா எந்திரி டிப்பா, டிப்பா வந்து கதவு தர டிப்பா. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஓரளவுக்கு தூக்கத்துக்குள்ளே போயிருக்காங்க. இருந்தாலும் இந்த ஒரு குரல் கேட்ட கையோட டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. திரும்ப எந்திரிச்ச வேகத்துக்கு அவங்க அந்த சத்தம் எங்கேருந்து வந்துச்சுன்னு திரும்ப அந்த ஜன்னலை தான் பார்க்குறாங்க. ஏன்னா தூக்கத்தில் அவங்களுக்கு விளங்குனது, தூங்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும்ல சத்தம் எந்த பக்கத்துலேருந்து வருது. எந்திரிச்ச வேகத்துக்கு அந்த ஜன்னலை பார்க்குறாங்க. இங்கேருந்து தானே வந்துச்சு சத்தம். ஆக்சுவலி அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பயம்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான ஒரு அச்சம். அவங்களுக்கு வந்து பயப்படல. ஆக்சுவலி அவங்க வந்து பயப்படல. ஏன்னா எந்த விஷயத்தையும் அவங்க வந்து அந்த டைமில் வந்து பார்க்கல, எதுவுமே வந்து அவங்க கேட்கல, ஒரு பயம்படுத்துகிற அளவுக்கு. இருந்தாலும் அந்த நேரத்தில் நடக்கிற அந்த என்வாயர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப வியர்டாக இருந்திருக்கு. ரொம்ப அமைதியாக, ரொம்ப, அதாவது சில நேரத்தில் சில பேர், அதாவது இந்த மாதிரி கோஸ்ட்லி இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அவங்க ஒண்டி தான் அந்த வீட்டிலே இருக்கிற மாதிரி, சத்தம் எதுவும் கேட்காது. ஜஸ்ட் ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் வந்து வேகமாக வந்து அவங்க காதில் வந்து கேட்கும்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் சத்தம் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து கேட்குது. வேறு எந்த சத்தமும் கேட்கல. ஆஃப்கோர்ஸ் நைட் டைம் வேறு. ஸோ வெளியில் இருக்கிற என்வாயர்மெண்ட்டை தான் அவங்க கேட்குது. அப்போ அந்த ஒரு நேரத்தில் அவங்களுக்கு பயம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்லைட்லி ஒரு கன்ஃபியூஷன். என்ன நடக்குது நம்மளை சுற்றி, ஆளுங்க கூப்பிட்ற மாதிரி இருக்குது, ஆனால் யாரும் இல்லை, என்ன அதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஜன்னலை போய் திறக்கிறாங்க. ஜன்னலை போய் திறந்து பார்த்து நம்ம தீபாவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அதிர்ச்சி. ஏன்னா அவங்க ஜன்னலை திறந்து பார்க்கும்போது தூரத்தில் ஏறக்குறைய ஒரு 5 மீட்டர் இருக்கும். 5 மீட்டர் தூரத்தில் ஒரு உருவம், எக்ஸாக்ட்லி அவங்க ஹஸ்பண்டோட உடல் மாதிரி தான் இருக்குது. தலை இல்லை, அந்த கழுத்து பகுதியிலேருந்து ரத்தம் அப்படியே சொட்ட அப்படியே இருக்கிற ஒரு வேலையில் இவங்களோட அந்த ஜன்னலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க. அதை பார்த்த கையோடு நம்ம
தீபாவுக்கு என்ன செய்யுது எது செய்யுதோ அதிர்ச்சியில் அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜன்னல் பக்கத்தே வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்துன தீபாவுக்கு இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா, நம்மளும் அந்த கத்துன வேகத்தை அந்த மாதிரி உருவத்தை பார்த்தாங்கன்னா, நம்மளே பார்த்தாலும் என்ன பண்ணுவோம், டக்குன்னு அந்த ஜன்னலை கத்துனாலும் அடைச்சிட்டு திரும்ப தானே பார்ப்போம். திரும்பின வேகத்துக்கு இவங்க ரூம் உள்ளுக்கு ஒரு பெண்ணோட உருவம் நின்று இவங்கள முறைக்கிறது வந்து அவங்க பார்க்குறாங்க. அது எக்ஸாக்ட்லி வந்து மனிதன் உருவம் இல்லை. ஏன்னா அது முகத்தை பார்த்தாலே வந்து அவ்வளோ கொடூரமாக இருக்குது. நின்று அவங்கள பார்க்குது, முறைக்குது. என்ன பண்ணியிருப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம டீப்பா? ஆக்சுவலி இந்த கட்டம் சொல்லும் போதே எனக்கு இமேஜின் பண்ண முடியல. அந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சொல்லும் போதே வந்து ரொம்ப முடியெல்லாம் சிலுக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கே கூஸ்பம்மாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து அவங்க அந்த டைமில் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும், வேறு என்ன செய்ய முடியும்? திருமண வேகத்துக்கு முன்னுக்கு பார்த்ததே ஒரு அதிர்ச்சி, அதுலேயே அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து அப்போ தான் அவங்க கன்சீவ் ஆகியிருக்காங்க. திருமண வேகத்துக்கு அவங்க ரூமுக்குள்ளாரையே ஒரு பெண்ணோட உருவத்தை பார்த்தோன்னே இன்னும் கத்தி அலற ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்து அவங்க மயக்கம் போடுறாங்க. ஸோ டீப்பா கண் விழித்து பார்க்கும்போது அவங்களோட மாமியார், அவங்களோட ஹஸ்பண்ட், ஸோ இவங்க எல்லாமே இருக்காங்க. ஏறக்குறைய விடிஞ்சிடுது அந்த டைமில். இவரும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் எங்கே போகிறாரு, என்ன வர்றாரு, அதெல்லாம் வந்து நம்ம டீப்பா கிட்ட வந்து சொல்கிறது இல்லை. வேலை செய்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் போவேன் வருவேன், எதுவும் நீ கேட்காத. ஸோ அந்த மாதிரி ஆரம்பத்துலேயே வந்து அதையும் வந்து ஒரு தகவலாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் தீபாவுக்கு தெரியல. பார்த்தா காலையில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார். இப்போ ஹஸ்பண்டை பார்த்துட்டோன்னே அவங்க கண் கலங்கியிருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் செஞ்சு அந்த மாமியார் சொல்கிறாங்க, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி கத்தியிருக்க நீ இப்போ கன்சீஃபாக இருக்க உனக்கு தெரியும் தானே? இல்லைத்த இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அவங்க சொல்லுவோம். அவங்க வீட்டில் வந்து அந்த ஹஸ்பண்ட் உடனே டக்குன்னு அந்த உட்காந்துருந்த ஹஸ்பண்ட் எந்திரிச்சு வந்துடுறாரு. அதாவது ஆத்திரத்தில் அடிச்சிருப்பாரு. நல்ல அவங்க மாமியார் வந்து தடுத்துடுறாங்க. அதாவது அந்த கோபியோட அம்மா தடுத்துடுறாங்க. ஏய் சும்மா என்ன நீ இந்த டைமில் கூட வந்து நீ அடிக்க வரியா, என்ன 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 உளறிட்டு இருக்கா அவன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ரொம்ப ஆத்திரமாக வர்றாரு. தீபாவுக்கு புரியல, அழுகுறாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க கண்ணா அந்த மாதிரி ஒரு கொடூரத்தை வந்து நேற்று நைட்டு அவங்க பார்த்துருக்காங்க. இந்த ஹஸ்பண்ட் வந்து அதை சொன்னதுக்காக அடிக்க வர்றாரு. அவங்க அதிலேயே வந்து அப்படியே அழுகுறாங்க. ரொம்ப வந்துட்டு ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிடுறாங்க. இப்போ அந்த மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, என்னம்மா நீ இந்த மாதிரி படித்த பிள்ளை நீ இப்படி சொல்லிகிட்டு இருக்க, இதை பார்த்தா அதை பார்த்தான்னு. அப்போலாம் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இது ஒரு வேலை இருக்கலாம். ஏன்னா ஆக்சுவலி இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நார்மலி ப்ரெக்னென்ட் ஆகுனாங்கனாக்கா இந்த மாதிரி இலூஷன்லாம் தெரிகிற மாதிரி ஒரு 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 கட்டம் வரும்னு சயின்ஸ் பிரகாரமும் இருக்குது. ஸோ டாக்டர்ஸ் கூட சில டைமில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இவங்க மெடிக்கல் லைனில் இருக்கிற இவங்களும் அந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க வீட்லேயும் சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லையே, இது வரைக்கும் நாங்கள் இருந்திருக்கோம். அதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது நீட்டாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லவும் நம்ம டீப்பாக வந்து கன்வீன்ஸ் ஆகிடுறாங்க. ஆமாம் இருக்கலாம் உண்மை தான், இந்த மாதிரி இல்யூஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏறக்குறைய வந்து ஒரு 2 நாள் ஆகுது, 2 டேஸ். அந்த வீட்டில் நம்மளாம் எப்போதும் போல் அவங்க டெய்லி ரொட்டீன் எப்படி ஓடுமோ அதேமாதிரி ஓடுது. அந்த 2 நாள் கழித்து தீபா குளிச்சுட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வயிற்றில் கன்சீவ் ஆன அந்த பேபி வந்து அப்படியே வெளியாகிடுது. ஆக்சுவலி இன்றைக்கி அந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து பார்த்தாங்களோ, அன்னிலேருந்து வந்து ஒரு 2 டேஸ் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. ஒரு மாதிரியாக காய்ச்சல் அடிக்குது, உடம்பு சரியில்லை, வயிறு சரியில்லாமல் போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையில் அந்த 3rd டே, அந்த 2 நாள் கழித்து 3வது நாள் இவங்க குளிச்சுட்டு இருக்கிற வேலையில் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து வெளியாகிடுது. தட் மீன்ஸ் அந்த கரு வந்து வெளியாகிடுது. ஸோ இவங்களுக்கு அந்த டைம் உடம்பு இன்னும் உடம்பு முடியாமல் தானே போகும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஏன்னா இது வந்து ஏர்லி ஸ்டேஜ் தானே. ஸோ அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ரொம்ப கவலையாயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு கல்யாண வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷம் இல்லாமல் போகுது. அதுவும் எல்லா விஷயத்தையும் யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் அவங்க வீட்டில் உள்ள அந்த ஹஸ்பண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஃபீலாக தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு கவலை. அப்போ இந்த ஒரு பேபி ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கரு உண்டாகும் போதே அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாமியார்கிட்ட வெளியே வந்து சொல்கிறாங்க, குளிச்சுட்டு வந்துட்டு அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லும்போது இந்த மாமியார் வந்துட்டு உடனே இவங்களை வந்து ஏச ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் கண்டதை வந்து நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கனாக்கா இந்த மாதிரி தான் நடக்கும். இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், பேயை பார்த்தேன், பிசாசை பார்த்தேனாக்கான்னு சொல்லிட்டு
அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஆறுதலாக எதுவும் சொல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப அப்படியே ஏசிடுறாங்க. ஏசிட்டு இவங்க பாட்டு போயிடுறாங்க. ரூமுக்கு போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க. அதுக்கப்புறம் சாயந்தர வேளையில இந்த ஹஸ்பண்ட் வராரு. ஸோ ஹஸ்பண்ட் வந்தா என்ன நடக்கும்? அவர் வந்து இவங்கள திரும்ப அந்த டைமில் அடிச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அழுதுகிட்டே இவங்க படுத்துட்டு இருக்கிற வேளையில அப்படியே தூங்கிடுறாங்க. தூங்குன தீபாவுக்கு அந்த தூக்கத்தில் நைட் ஆகிடுது, ஏறக்குறைய நைட் ஆகிடுது, படுத்து தூங்கிடுறாங்களே. ஸோ தூங்கின தீபாவுக்கு நைட்டில் ஒரு கனவு. அந்த ஒரு உருவத்தை பார்த்தாங்கள்ல, அந்த ரூம் உள்ளக்கே வந்து ஒரு பெண் உருவம் ஒன்று நின்றுட்டு இருக்குதுங்க. அந்த உருவம் இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது வந்து இவங்கள அவங்க கன்னத்தை அப்படியே தடுவுற மாதிரி வந்து அந்த கனவுல வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அது வந்து அவங்க ரியலாக ஃபீல் பண்ணுறாங்க. அது கனவுன்னு அவங்ககிட்ட வேலையே சொல்லிட்டேன். தட் மீன்ஸ் அந்த உருவம் வருது, அந்த பெண் உருவம் வந்து அதோட கையை எடுத்து இவங்க கன்னத்தில் தடுவுது. கண் முழித்து இவங்க பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து அசைக்க முடியல உடம்பெல்லாம். இவங்க அதான் இப்போதான் அந்த ஸ்லீப் பேரலைஸ் ஆகலாம், அந்த மாதிரி வந்து அசைக்க முடியல. அப்படியே மூச்சு திணற ஆரம்பிக்குது. அவங்க கண்ணு முன்னிக்கு அந்த கனவுல அந்த 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 கொடூரமான ஒரு உருவம் அவங்க வயிற்ற அப்படியே கிழிச்சு அப்படியே எடுத்து அப்படியே ரத்தமாக இருக்கு கையில். அது அவங்க கண்ணு முன்னிக்கு அதை சாப்பிட்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு நைட்மேரை கண்டு டக்குன்னு வந்து முழிச்சு பார்க்குறாங்க. மணி 3 விடிய காலையில் ஆயிடுது. அந்த நேரத்தில் நம்ம தீபா இவங்களுக்கு வந்து அந்த ஒரு பேய் நம்பிக்கை இல்லை. பேய், இந்த செய்வனை, இந்த மாதிரி அமானுஷ்யம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க மெடிக்கல் லைனில் இருந்து வேலை செஞ்ச ஒரு பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த அன்னைக்கு இந்த கனவு கண்டு எந்திரிச்சாங்களே, இப்போ உண்மையிலேயே அவங்களுக்கு உடம்புலாம் சிலுக்க ஆரம்பிக்குது. அப்படி நடுங்குறாங்க. ஒவ்வொரு பயம் எடுக்குது. ஏன்னா அன்னைக்கு அவங்க பார்த்த விஷயம் இல்லை, அது வந்து ஒரு இல்யூஷன் அப்படின்னு சொல்லி வீட்லேயும் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி அதே ஒரு உருவம் எப்படி இவங்க வயிற்றுலேருந்து அந்த கரு வெளியானுச்சோ, ஆனால் இந்த கனவுல வந்து எப்படி காமிக்குதுன்னா, அந்த அமானுஷ்யம் வந்து அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி அந்த கனவு வந்து அவங்க காணும்போது இவங்களுக்கு தானாகவே வந்து இவங்களுக்கு பயம் எடுக்குது. ஸோ அதோட அந்த நைட்டு எந்திரிச்ச வேகத்துக்கு என்ன பண்ணுறாங்க, நேராக அவங்க ஹஸ்பண்டை தேடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை. அவர் அப்பப்போ வருவார். எங்கே போகிறேன் என்ன போகிறேன்னு எதுவும் கேட்க முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஸோ நேராக என்ன பண்ணுறாங்க, அந்த 3 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டு இந்த மாமியாரை பார்த்து சொல்கிறாங்க, இல்லை அத்தை அந்த மாதிரி எந்திரிங்க, இந்த மாதிரி ஒரு கனவு கண்டாது, நீ பேசாமல் நீ போய் படு, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. இவங்க பயத்தில் அந்த விடிய வந்து தூங்கலை. சாமி மந்திரம் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து அந்த சாமி மந்திரம் சொல்லலாம் சொல்லிட்டு உட்காந்ததே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அந்த பயத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இந்த மாதிரி சாமி மந்திரம் தேடி அவங்க படிச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு படுக்கிறாங்க, தூங்கவே இல்லை. அப்படின்னு விடிஞ்சிருது. இந்த ஹஸ்பண்டும் வராது. ஸோ வந்த வேகத்துக்கு காலையிலே வந்து விஷயத்தை போய் அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லுவோம். அவங்க ஹஸ்பண்ட் யூஸ்வல் அந்த விஷயத்த வந்து கேட்டுக்கிறதே இல்லை. அவர் வந்து ஆத்திரத்திலே இருக்கார். ஏன் அந்த மாதிரி ஆணுச்சு, அந்த ஒரு ஆத்திரத்திலே இருக்கார். இவங்க கத்துன வசி தான், இவங்க அதிர்ச்சியான வசி தான், அந்த ஒரு ஆத்திரத்திலே இருக்கார். அது ஒரு ஜாடமடையில் அந்த ஒரு வார்த்தையெல்லாம் பேசிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, விடிஞ்ச பிறகு அந்த அத்தைகிட்ட பேசுவோம்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, மாமியார், பரவாயில்லம்மா எப்போதும் நம்ம போகிற கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த அன்றைக்கும் நம்ம தீபாவை அவங்க எப்போதும் வழக்கமாக போகிற அந்த டெம்பிள், அந்த ப்ரீஸ் வந்து அவங்க பார்க்க போகிறாங்க. ஸோ அங்கே போன கையோடு அவர் என்னமோ மந்திரிச்சு ஏதோ ஒரு விஷயம்லாம் தன் மாதிரி கனிலாம் கொடுப்பாங்களா, ஸோ அந்த விஷயங்கள்லாம் செஞ்சு ஏதோ ஒரு சாங்கியங்கள்லாம் செய்கிறாங்க. செஞ்ச பிறகு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த நம்ம தீபாவுக்கு அந்த அன்றைக்கி நல்ல ஒரு தூக்கம். ரொம்ப அசந்து தூங்குறாங்க. ரொம்ப டயர்டில் தூங்கவே இல்லை. ஸோ அப்படி மறுநாள் ஆயிடுது. எனக்குள்ளே ஒரு வாரம் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த எப்போதும் போல் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் பிரச்சனை தான். ஹஸ்பண்ட் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தால, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் பேசுகிறது, சரியாக பேசாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் வீட்டில் திரும்ப என்ன ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்காதீங்க, நம்மளுக்குன்னு வீட்டுக்கு இந்த வாரிசு வேணும்னு சொல்லிட்டு இந்த மாமியார் ஒரு பக்கத்து சொல்கிறது. ஸோ அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக ஓடிட்டுருக்கு அவங்க வாழ்க்கை. திரும்ப ஏற்கனவே இன்னொரு 3 மாதம். இந்த 3 மாதத்தில் திரும்ப அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. இந்த வாட்டி ப்ரெக்னென்ட் ஆகி ஏறக்குறைய ஃபியூ வீக்ஸ் ஆகுது. திரும்ப இதே ஒரு ஃபியூ வீக்ஸ் ஆகுது. அவங்களுக்கு வந்து ஒரு அச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. எப்போ அவங்க கன்சீவ் ஆகினாங்கன்னு அந்த விஷயம் தெரிய வந்துச்சோ, அந்த நேரத்துலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு அச்சம் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்திருக்கு.
ஏன்னா அந்த ஒரு கனவு, அந்த ஒரு நைட்மேர் திரும்ப உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. ஆனால் அவங்களுக்கு வந்து திரும்ப அந்த கனவு எதுவுமே வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இந்த கதை வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும். அவசர அவசரமாக செஞ்சால் நல்லா இருக்காது கேட்குறதுக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இதோட நிப்பாட்டுறேன் இந்த ஸ்டோரியை. பற்றி நான் வந்து கண்டிப்பாக நான் செய்கிறேன். ஏன்னா ஆக்சுவலி கொஞ்சம் வேலையாக இருக்கிற பட்சத்தில் டைம் எடுத்து கதையை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு. ஸோ கண்டிப்பாக பற்றி கொஞ்சம் சீக்கிரம் நான் போட பார்க்குறேன். ஏன்னா என்றைக்குமே ஒரு ஸ்டோரி நான் செஞ்சேன்னா அந்த ஸ்டோரி திரும்ப நான் கேட்கும்போது எனக்கு அது கேட்க வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். இந்த கதையை வந்து டைம் எடுத்து அந்த நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்கணும். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி எல்லோரும் இந்த பட்டு வேணும்னு கேட்ட வச்சு நான் இந்த பட்டுவை நான் செஞ்சுருக்கேன். ஸோ பற்றி வந்துட்டு கண்டிப்பாக நான் கொஞ்சம் சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும் அந்த கதையை பார்த்த உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இந்த எபிசோடோட பற்றி வீடியோவில் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் கேஷ்டிகர்.